ஓ மை காட்! உங்கள நேசிக்கிறவங்க உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுனா, நிச்சயமா நீங்க மதிமயங்கி போவீங்க. ஏன்னா ரொம்ப அழகான கார்ட். ரொம்ப தெளிவா என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. அவங்க உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. நீங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் மகாராணி தான். இது வந்து காதல் இந்த நொடி உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு, உங்கள எல்லாத்தையும் செக் வித் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போட வர வைக்கிறேன். அவங்க வந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க உங்களோட. பார்க்குறது எல்லாமே அவங்களுக்கு வந்து பேயா தான் தெரியுது. மேபி அவங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து அப்படி ஆப்போசிட். இல்லன்னா வந்து அவங்க பார்க்குற எல்லாருமே வந்து உங்களுக்கு ஆப்போசிட் தாங்க. நீங்க அப்படியே அ ஒரு கனிவோட, ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு மதர் எனர்ஜி, கிரவுண்டிங் எனர்ஜி, எம்ப்ரஸ் எனர்ஜி. எம்ப்ரஸ்னா வந்து குரோத், அபண்டன்ஸ். உங்ககிட்ட இல்லாத விஷயமே இல்ல. உங்கள பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. உங்கள தாண்டி யார பார்த்தாலும் பிசாசு மாரி தான் தெரியுது உங்களுக்கு. ஸோ அவங்க மனச நீங்க வந்து சுத்தமா கொள்ளையடிச்சிட்டீங்க. உங்ககிட்ட எப்போ வேகமா ஓடி வருவோம்னு அவங்க நெனைக்கிறாங்க. மேபி ஒரு சிலருக்கு அவங்க பாஸ்ட்ல ஏதாவது ஒரு ஃபெயிலியர ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா ஒரு சிலருக்கு வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். அதுலேருந்து அவங்க வந்து வெளியில வந்துட்டுருக்காங்க. ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக், ஃபெயிலியர். இந்த காமிக் எனர்ஜி உங்கள தடுக்க முயற்சி பண்றாங்க. அவங்க எவ்ளோ தூரம் அவங்கள பின்னாடி இழுத்து பிடிக்கிறாங்களோ, அவ்ளோ அளவு நீங்க அட்ராக்டிவா இருக்கீங்க. இந்த காமிக் எனர்ஜி யாரா வேணா இருக்கலாம். பேரண்ட்ஸ், எக்ஸ், இல்லன்னா வந்து நீங்க ட்வின் ஃப்ளேம் ஜர்னில இருக்க காமிக் எனர்ஜி யாரா வேணா இருக்கலாம். பட் அவங்களுக்கும் உங்களையும் அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. நிச்சயமா. அது இந்த கம்பேரிசன் அவங்களுக்கு வந்து நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்க வந்து இன்னும் உயரமா தான் வளர்ந்துட்டு இருக்கீங்க அவங்களோட மனசுல. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. "யூ ஆர் சோ யூனிக் அண்ட் லவ்விங். யுவர் எனர்ஜி இஸ் இர்ரீப்ளேசபிள். ஐ கம்பேர் எவ்ரிஒன் ஐ மீட் வித் யூ ஆஃப்டர் அவர் செப்பரேஷன். நோபடி கம்பேர்ஸ் டு யூ. யூ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அவுட் ஃபார் யுவர் கேர் அண்ட் கம்பேஷன்." நீங்க பிரிஞ்சதுக்கப்புறம் இல்லன்னா இப்ப நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. இது அத தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. சப்போஸ் நீங்க அ பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த பெர்சன் வந்து கொஞ்சம் ஷை டைப் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "பார்க்குற எல்லார்த்தையும் உன்னோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஒருத்தங்க கூட உன் நிழல கூட டச் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் ஏன் இந்த அளவுக்கு எனக்கு உன் மேல காதல்?" அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. என் த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. கண்டிப்பா ஒரு இந்த காதல வந்து அவங்க இன்னும் சொல்லல. சொல்ல நினைக்கிறாங்க. அவங்க தொண்டை அடைக்குது. ஒரு சிலருக்கு அவங்க உங்களுக்கு பாஸ்ட்ல துரோகம் பண்ணியிருக்கலாம். காமிக் எனர்ஜி வந்ததுக்கு அதுதான் காரணமா இருக்கலாம். நவ் ஐ அம் ட்ரைங் டு டூ த ஹானரபிள் திங். இப்போ உங்களுக்கு வந்து நியாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் வந்து அவங்க கேட்குற, பார்க்குற எல்லா படமும், பாட்டும் உங்கள தான் ரிமைண்ட் பண்ணுது. உங்களுக்காக ஒரு அழகான கவிதை எழுதி வச்சு ரொம்ப நாளா உங்ககிட்ட குடுக்காம இருக்காங்க. ஒன் டே ஐ வில் ஷோ தட் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஆல் மை ஹிடன் லவ் டு யூ. ஐ வாண்ட் டு டெடிகேட் அ சாங் டு யூ. நிச்சயமா வந்து உங்களுக்கு கவிதை எழுதுற பழக்கம் இந்த பெர்சனுக்கு இருக்கலாம். இல்லன்னா வந்து ஒரு அழகான பாடல் அவங்க மனச வந்து அ திருடிட்டு போயிருச்சு. அந்த பாட்ட கேட்கும்போதெல்லாம் ஒரு தேவதை வானத்துலருந்து அப்படியே இறங்கி வந்து அவங்களோட பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற மாரி இருக்குது. அந்த தேவதை நீங்க தான். வேற யாரும் கிடையாது. ஏதோ ஒரு மாயம் பண்ணி, மந்திரம் பண்ணி அவங்கள கொள்ளையடிச்சிட்டீங்க. ஸோ யார பார்த்தாலும் வந்து, ச்சே! இது நம்ம ஆள் மாதிரி வராது. ஓ மை காட்! நெறைய ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருக்கு. டிரான்ஸ்பரன்சி உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இனிமே உங்ககிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. மெமரி உங்களோட நினைவுகள் வந்து நிச்சயமா உங்கள அலைக்கழிக்குது. அதுல வந்து சந்தேகமே தேவையில்ல. சர்ப்ரைஸ். இவங்க உங்க வாழ்க்கையில வர்றது வந்து ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்க போகுது. இல்லன்னா உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி அத வச்சுட்டுருக்காங்க. உங்கள நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அத குடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து பிளாக்கேஜ். இந்த பிரிவும் வந்து இந்த இந்த பிரிவு வந்து பெரிய வருத்தமா அவங்க வந்து எடுத்துக்கல. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா தான் பார்க்குறாங்க. அவங்க நெறைய மாறிட்டாங்க இந்த பிரிவுனால. உங்களோட அரும அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த காதலோட, இந்த கனெக்ஷனோட அரும அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதே சமயம் அவங்க நெறைய பேத்த கம்பேர் பண்றாங்க. அதுலயும் வந்து உங்களோட அருமை வந்து இன்னும் தான் ஜாஸ்தியாச்சு. ஹேர் ஆஃப் அண்ட் பாட்டம் டெக்ல. கல்யாணம், கல்யாணம், கல்யாணம். இந்த கல்யாணம் நடக்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா நடக்க போது. நீங்க எதிர்பார்க்காத சமயத்துல இந்த பெர்சன் பூம் அப்படின்னு உங்க வாழ்க்கையில வந்து உங்கள நேரா வந்து கல்யாணம் தான் கேட்க போறாங்க. சப்போஸ் காதலே அவங்க இன்னும் சொல்லல அப்படின்னா, அவங்க ப்ரப்போஸ் பண்ணதே கல்யாணம் பண்ணிக்கோன்னு தான் பண்ண போறாங்க. 2 ஆஃப் கப்ஸுங்க. ஸோ இந்த பெர்சன் வந்து அடிச்சு தூள் கிளப்பியிருக்கீங்க யாரையோ. இது ஃபெமினின், மாஸ்குலின் ஜெண்டர் டிஃபரன்ஸ் இல்ல. ஸோ உங்கள நேசிக்கிறவங்க உங்கள அதிதீவிரமா நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. ஆப்ஷனும் இல்ல. நீங்க இல்ல அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே இல்ல. எனக்கு வேணான்டா வாழ்க்கையே அப்படின்றாங்க. திஸ் லவ் ஸ்கேர்ஸ் மீ. மேபி. அவங்க வந்து இன்னும் ஆசிலேஷன்ல தான் இருக்காங்க. காதல வந்து சொல்றதுக்கும், சொல்லாததுக்கும் இடையில தான் இருக்காங்க. கண்டிப்பா. அ இது வந்து பிரபஞ்சம் சொல்ற விஷயம். சர்ப்ரைஸ். இதுதான் அவங்களும் சொல்றாங்க. இந்த காதல் பயமுறுத்துது அப்படிங்கிறதுக்காக உங்கள விலகியே இருந்துற போறதில்ல. மேபி பயமுறுத்தலாம். ஆனா வந்து நான் உன்கிட்ட வந்து சேர்ந்துருவேன். கவலைப்படாத அப்டின்னும் சொல்றாங்க. ஐ அம் சாரி. பாஸ்ட்ல வந்து அவங்க
மேபி உங்கள விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். அந்த மேபி தான் இங்க வருது நெறையா. மேபி பேபி, பேபி. ஸோ பேபி, மேபி தே வாண்ட் டூ கால் யூ பேபி. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் எனக்கு வருது. மேபி அவங்க உங்களுக்கு சொல்றாங்க, உங்கள பேபின்னு கூப்பிடணும்னு அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம்னு நெனைக்கிறேன். நீங்க நேர்ல பார்க்கும்போது மேபி உங்ககிட்ட சொல்லலாம். இல்லன்னா உங்கள பேபின்னு கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. ஜெய் சாய்ராம். காட் பிளெஸ் யூ.